குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபார்மசூட்டிக்ஸில் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ட்ரையிங் அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம அந்த சாப்டர் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபார்மசூட்டிக்ஸ் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் கிளாஸஸ்ஸு. அதில் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராக்ஷன் அண்டு ட்ரையிங். ஓகேங்களா? இது பார்த்துட்டோம்னா யூனிட் ஆப்ரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேஷன்ஸுக்கு நம்ம போகலாம் இதை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து. ஓகேங்களா? ஃபார்முலேஷனில் டேப்லெட் ஒரு கிளாஸ் பார்த்துடலாம், கேப்சூல் ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். அடுத்தது வந்து லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷன், ஓகேங்களா, அது ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். செமி சாலிட் ஒரு கிளாஸ், ஓகேங்களா. ஃபார்முலேஷன் ஃபினிஷ் ஆகிடும். ஆப்தால்மிக் ப்ராடக்ட் சப்போசிட்டிஸ் பார்த்தோன்னா ஃபார்முலேஷன் ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கு 4-5 கிளாஸஸ்க்குள்ளார நம்ம வந்து கம்ப்ளீட்டாக யூனிட் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஃபார்முலேஷன் முடிச்சிருவோம். முடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஷூட்டிங்ஸ் முடிஞ்சு. அடுத்தது நமக்கு வந்து 2-3 கிளாஸஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இம்யூனாலஜி ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து நமக்கு லே அவுட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் ஷூட்டிங்ஸ். ஓகேங்களா? பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஃபார்மசூட்டிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ட்ரையிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ட்ரையிங் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். த ஃபைனல் ரிமூவல் ஆஃப் த மாய்ஸ்டர் லிக்விட் இஸ் சாலிட் பை தி தெர்மல் வேப்பரைசேஷன். இட் இஸ் த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். ஓகேங்களா? இது ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் வேப்பரைசேஷன் மூலமாக நம்ம வந்து ரிமூவிங் தி மாய்ஸ்டர் ஃப்ரம் தி சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதுதான் சொல்கிறாங்க. டெசிகேஷன் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். may be considered synonymous with drying or an extreme form of drying. ஓகேங்களா? ட்ரையிங் ஃபார்ம்லேயே வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ட்ரையிங் இருக்கு இல்லைங்களா, அதான் வந்து டெசிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லைஃப்லிசேஷன் பாருங்கள். லைஃப்லிசேஷன் அப்படின்னா இல்லைன்னா க்ரையோடெசிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது எது சொல்கிறோம்னா த ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் ட்ரையிங் ஹைலி சென்சிட்டிவ் மெட்டீரியல் அட் லோ டெம்பரேச்சர் ஆல்சோ நோன் அஸ் தி ஃப்ரீஸ் ட்ரையிங். ஓகேங்களா? சம் ப்ராடக்ட் வந்து தெர்மோலபிள் ப்ராடக்டாக இருக்கும், சென்சிட்டிவ் ப்ராடக்டாக இருக்கும். நம்ம வந்து அதை நார்மலாக ஹீட்டு யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ்டு டெம்பரேச்சரில் நம்ம இது பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீஸ் ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. சப்ளிமேஷன் அப்படின்ட்டு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. இது உங்களுக்கு நார்மலாக தெரியும். த ஃபினாமினன் வேர் த வாட்டர் பாஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி சாலிட் ஸ்டேட் டு தி வேப்பர் ஸ்டேட் வித்தவுட் பாசிங் த்ரூ தி லிக்விட் ஸ்டேட். நார்மலாக ஒரு சாலிட் இருக்குன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா நமக்கு ஃபஸ்ட்டு லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும், மெல்ட் ஆகும். எகெயின் ஹீட் பண்ணோம்னா எவாப்ரேட் ஆகும். ஓகேங்களா? வேப்பர் ஆகும். ஆனால் இந்த சப்ளிமேஷனுங்கிற ப்ராசஸ் டைரெக்டாக சாலிட்டை வந்து ஹீட் பண்ணும்போது அல்லது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் என்ன ஆகும்னா இட் கெட் கன்வெர்ட் ஆஸ் ஏ வேப்பர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆச்சுன்னா இதுக்கு வந்து சப்ளிமேஷன். இப்போ நாளையும் பார்த்துக்கோங்க. ட்ரையிங் ஒரு ப்ராசஸ் இருக்குது. டெசிகேஷன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ட்ரையிங். அடுத்து பாருங்கள் லைஃப்லிசேஷன் வந்து ரெடியூசிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா? -40 டிகிரிலேருந்து 60 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் நம்ம வந்து லைஃப்லிசேஷன் பண்ணுவோம். சப்ளிமேஷன்னா அது நார்மலாக வந்து நம்ம கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஹீட் பண்ணாமையே நமக்கு வந்து அது கரைஞ்சி போயிடும், காற்றுல வேப்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அது பாருங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாருங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படின்னா நமக்கு பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல் ஸ்டேட். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ட்ரையிங் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டாட்டிக்கான ட்ரையர் இருக்குது, அப்புறம் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ட்ரையர் இருக்குது. ஸ்டாட்டிக் ட்ரையர்ஸில் வந்து யூஸ்வலாக வந்து ப்ராடக்ட் வில் நாட் கெட் அஜிடேட்டட், அதாவது வைப்ரேஷனோ அந்த மாதிரி எதுவுமே நமக்கு அதில் ஆகாது, ஜஸ்ட் ட்ரையிங் மட்டும் நடக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு ட்ரையிங் மெத்தட் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் பெட் ட்ரையர் அந்த மாதிரி இது. ஓகேங்களா? இப்போ ட்ரே ட்ரையர் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக் பெட் ட்ரையர். ஓகேங்களா? அடுத்தது வந்து மெட்டீரியல் அஜிடேட்டட் எதில் நமக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மூவிங் பெட்ஸ், ஓகேங்களா, ஃப்ளூயிடைஸ்டு பெட், அப்புறம் வந்து நியூமேட்டிக் ட்ரையர். நியூமேட்டிக் ட்ரையருக்கு எக்ஸாம்பிள் என்னங்க, ஸ்ப்ரே ட்ரையர் வந்து நியூமேட்டிக் ட்ரையர். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு என்னன்னா ப்ராடக்ட் வந்து ஃப்ளூயிடைஸ்ட் ஆகும், ப்ராடக்ட் மூவ் ஆகும், ப்ராடக்ட் வந்து பொல்யூஷன் ஆகும் எப்போனா நம்ம ட்ரை பண்ணும்போது. நம்ம ஃபர்தராக வர நம்ம அந்த பகுதியில் நம்ம அதை பார்ப்போம் எப்படி அதுன்றதை டைரெக்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட வித் பிக்சரோட நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஸ்டாட்டிக் பெட் ட்ரையரில் வந்து ஃப்ரீஸ் ட்ரையர், ட்ரே ட்ரையர், இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தி நமக்கு ஸ்டாட்டிக் பெட் ட்ரையர். ஃப்ரீஸ் ட்ரையிங் பண்ணும்போதுமே ட்ரே ட்ரையிங் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராடக்டை வந்து அஜிடேட் ஆக விட மாட்டோம், வைப்ரேட் ஆக விட மாட்டோம், ப்ராடக்ட் டிஸ்டர்ப் ஆகாது, ஜஸ்ட் என்ன ஆகும்னா ட்ரையிங் மட்டும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்டாட்டிக் பெட் ட்ரையர். எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டாட்டிக் பெட் ட்ரையர்னு கொடுத்துட்டு ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்டாட்டிக் பெட் ட்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ட்ரையரில் ஆப்ஷன் வச்சு வைப்பாங்க.
ப்ளஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேக்கம் ட்ரையர்னு இந்த ஹெட்டிங்கை கூட வைப்பாங்க. தென் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே ட்ரையர் வைப்பாங்க, ஒரு ட்ரம் ட்ரையர் வைப்பாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம இதை தான் ஃப்ரீஸ் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஸ்டாட்டிக் பெட் ட்ரையருக்கு. செகண்ட் வந்து ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர். ஓகேங்களா, இது ஒரு டைப் ஆஃப் பெட் ட்ரையர். அடுத்தது மூவிங் பெட் ட்ரையர். இது வந்து ட்ரம் ட்ரையர் தான் மூவிங் பெட் ட்ரையர். ஓகேங்களா, ஒரு ட்ரம் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது நமக்கு லிக்யூடு கூட மிக்ஸ் ஆகி கொடுக்கக்கூடிய ப்ராடக்டில் டச் ஆகும். டச் ஆகிட்டு அப்படியே ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுங்க, ட்ரை ஆகும். செகண்ட் பிளேஸில் நமக்கு வந்து ட்ரைடு ப்ராடக்டை வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா ட்ரம் வந்து ஹீட்டடு ட்ரம்மாக இருக்கிறதுனால அது வந்து எவாப்ரேட்டன் ப்ராசஸாக பண்ணுது. அடுத்து பாருங்கள் வேக்கம் ட்ரையர். வேக்கம் ட்ரையருங்கிறது அனதர் டைப் ஆஃப் ட்ரையர். ஓகேங்களா, ரெடியூஸ்டு ப்ரெஷரில் நம்ம பண்ணக்கூடிய ட்ரையர் வந்து வேக்கம் ட்ரையர்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நியூமாட்டிக் ஸ்ப்ரே ட்ரையர். நியூமாட்டிக் ட்ரையர் இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ரே ட்ரையர் தான் நியூமாட்டிக் ட்ரையர். இது கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆல் இண்டியா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதும் ஆல்ரெடி ஆஸ்கடு கொஸ்டின். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீஸ் ட்ரையிங்கில் நம்ம வந்து ஜென்ரலாக சம் டெம்பரேச்சர் ரேஷியோஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா, நிறைய டேட்டா இருக்கிறதுனால ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதெல்லாம் சும்மா நார்மலான டேட்டா தான். எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். டைம் டு டைம் நான் சொல்கிறேன். அகைன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை, டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய நம்பர் மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். இப்போது ஃப்ரீஸ் ட்ரையிங் பண்ணுறோம். இப்போ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா, நமக்கு வந்து ஃப்ரீஸ் ட்ரையிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெம்பரேச்சர் ஃப்ரீசிங்கில் எவ்வளோ கொண்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா -50 டிகிரி செல்சியஸ் கொண்டு போவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்வஸ் சொல்யூஷன் பேக்டு இன் ஆம்புல் அண்ட் வயால் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா -50 டிகிரி செல்சியஸ் கொண்டு போயிட்டு ஆக்சுவல் ஃப்ரீசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் கொண்டு போவோம். இதுதான் ப்ரீ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. தட் இஸ் -50 டிகிரி செல்சியஸ். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் வாங்க ஃப்ரீசிங் ஸ்டேஜ் டெம்பரேச்சர். ஓகேங்களா, டூரிங் ஃப்ரீசிங் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம். அந்த சைக்கிளில் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா -40 to -60 இருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், ஃப்ரீசிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் -20 to -80 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ஜெனரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ரீஸ் ட்ரையர். ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா, மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆனால் ஆகட்டும், தப்பு இல்லை. ஓகேங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நல்லா ஃபோர்த்து வாங்க ப்ரைமரி ட்ரையிங் ப்ரெஷர். இது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஜஸ்ட்டு பாருங்கள், இது உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஏன்னா இது மாதிரி ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் இதில் கீழே இல்லை. ஓகேங்களா. ஓகேங்களா, டெம்பரேச்சர்னால் நிறைய டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, ஆனால் ப்ரெஷர் இதில் கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். -4 to -5 10⁻⁻4 to 10⁻⁻5 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஃப்ரீஸ் ட்ரையிங்கில் வேக்கம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ப்ரைமரி -5ன்னு சொல்லியிருக்காங்க, -4ன்னு பண்ணியிருக்காங்க. -5 -4ன்னு போனாலே நமக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட நமக்கு கம்மி பண்ணுறோம். அப்போ தான் வேக்கம்ங்கிற கண்டிஷனே கிரியேட் ஆகும். அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். பிரைமரி ட்ரையிங் ப்ராடக்ட் டெம்பரேச்சர், அந்த ப்ராடக்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் ப்ரைமரியான்னு பார்த்தீங்கன்னா -45 to -20 நமக்கு இருக்கும் இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங் சைக்கிளில். சரிங்களா, ப்ராடக்ட்டுக்கு -45 to -20. அடுத்தது பாருங்கள், இது வந்து ப்ராடக்ட் டெம்பரேச்சர் வந்து தட் இஸ் நாட் அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரைமரி மாய்ஸ்டர் ரிமூவல் எவ்வளோ 98 to 99% என்ன பண்ணுங்க, ப்ரைமரியாக நம்ம மாய்ஸ்டர் ரிமூவல் பண்ணிட்டு தான் இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங் ஸ்டேஜுக்கு வரும். சரிங்களா, ப்ரைமரியாக எவ்வளோ மாய்ஸ்டர் ரிமூவ் ஆகுது, 98 to 99% மாய்ஸ்டர் ரிமூவ் ஆகிடுது. செகண்ட் பாருங்கள், வாட்டர் இன் அட்மாஸ்பரிக் சொல்லிட்டு வந்து 10% வந்து அலவுட். ஓகேங்களா, ஆஃப்டர் ப்ரைமரி ஃப்ரீசிங் எவ்வளோ இருக்கும்னா 10% வந்து வாட்டர் கண்டென்ட் இதில் இருக்கும் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், செகண்டரி ட்ரையிங் டெம்பரேச்சர் 50 to 60 டிகிரி செல்சியஸ். இது வந்து மைனஸில் இல்லை, அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செகண்டரி ட்ரையிங் டெம்பரேச்சர் 50 to 60 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. டு ரிமூவ் த ரெசிடுவல் மாய்ஸ்டர், அதுக்காக பண்ணுறாங்க. அடுத்து வந்து செகண்டரி ட்ரையிங் டெம்பரேச்சர் ரைஸ் அப் டு எவ்வளோ வரைக்கும் ரைஸ் ஆகலாம்னா 10 to 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ஓகேங்களா, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த வேல்யூஸில் கன்ஃபியூஷன் இருக்குது, நீங்கள் பார்க்குற புக்கில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் எனக்கு டெஃபினட்டாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன புக்கில் நம்ம ரெஃபர் பண்ணலாம், எது வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் நமக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். செகண்டரி ட்ரையிங் டைம் வந்து 10 to 20 hours. ஓகேங்களா, இப்போ நம்ம எல்லாம் நிறைய பார்த்துட்டு வரோம்.
ட்ரையிங், ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு. சிலது வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், ஓகேங்களா. சிலது வந்து ஃப்ரீசிங் ப்ரெஷர், சிலது வந்து ஃப்ரீசிங் மாய்ஸ்டர் அளவு, ஓகேங்களா. அதோட அளவு ரிமூவல் எவ்வளோ பண்ணணும் அந்த மாதிரி, ஓகேங்களா. அப்புறம் வந்து வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ அலவுட், அப்போ எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். அதனால் நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 2-3 டைம்ஸ் ஜஸ்ட் நீங்கள் எகைன் பார்க்கணும், அவ்வளோதான். இப்போது நம்ம ட்ரையிங் டைம் எவ்வளோங்க, 10 to 20 ஹவர்ஸ் வந்து ட்ரையிங் டைம். டோட்டல் ட்ரையிங் பீரியட் வந்து நாட் லெஸ் தென் 10 ஹவர்ஸ், ஓகேங்களா. 10 ஹவர்ஸ்க்கு கம்மியாகக்கூடாது, 10 to 20 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஃபைனல் மாய்ஸ்டர் கண்டென்ட் எவ்வளோங்க இருக்கணும், பிலோ 3% வந்து வெயிட் பை வெயிட்டில் நமக்கு வந்து மாய்ஸ்டர் இருக்கணும். இதுதான் வந்து கிரிட்டீரியா, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சர்ஃபேஸ் ட்ரையிங் டைம் ரிடக்ஷன் வந்து இப்போது நம்ம எப்படி இது 8 to 10 டைம்ஸ் வந்து சர்ஃபேஸ் ட்ரையிங் டைம் வந்து கம்மியாகுங்கிறாங்க. எப்போ கம்மியாகும்னா ப்ரீ கான்சன்ட்ரேட்டிங் சொல்யூஷன், அதாவது சொல்யூஷன் வந்து ஆல்ரெடி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. மாய்ஸ்டர் லெவலை கம்மி பண்ணிட்டோம், லிக்யூட் கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணிட்டோம்னா தென் வந்து இதை ட்ரையிங் பண்ணுறது ஈஸி. 8 to 10 டைம்ஸ் வந்து குயிக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இதுலேயும் நமக்கு கொஸ்டின்ஸ் வராது, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைனல் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து பிலோ 3% போடுறாங்க. இது நீங்கள் பார்த்துங்க, இது இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. டைம் வந்து இம்பார்ட்டன்ட், 10 to 12 ஹவர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. இதில் மற்றதெல்லாம் நம்ம இந்த ரெண்டு செகண்டரி ட்ரையிங் டெம்பரேச்சர், செகண்டரி ட்ரையிங் டெம்பரேச்சர் ரைஸ், இது நாட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நீங்கள் ஆனால் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நமக்கு வந்து ரேஞ்சுக்குள்ளே வரும்னு நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாம். அதனால் இதுதான் இதில் உள்ள விஷயம். நீங்கள் அகைன் பாருங்கள் வீடியோ ஒரு முறை, இல்லைனா நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு எது தோணுதோ அதில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருந்து ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ரைஸ்டு பெட் ட்ரையர், இது வந்து சிலபஸில் இருக்குது. ஓகே, இது வந்து டைனமிக் கன்வெக்டிவ் ட்ரையருங்கிறாங்க. மாசா அளவு நிறையா வச்சு ட்ரை பண்ண முடியாதனால அது வந்து கன்வெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ஹாட் ஏர் இஸ் பாஸ்ட் அட் ஹை ப்ரெஷர் த்ரூ தி பெர்ஃபோரேட்டட் பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர் containing the granules. The granules are suspended in the air stream and rises from the bottom. This condition is called fluidized state, ensuring uniform and complete drying. ஒன்றும் இல்லைங்க, இங்கே வந்து நமக்கு வந்து ஹாட் ஏர் வருது, ஃப்ரெஷ் ஏர் வருது, இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணுறாங்க. ஃபில்டர் ஆனால் இந்த இடத்துல வந்து ஹீட் பண்ணக்கூடிய காயில்ஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா. ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு காயில் தான், ஹீட் பண்ணும். ஹீட் பண்ண உடனே ஹீட் ஏர் ஹீட்டட் ஏர் இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் வழியாக பாஸ் பண்ணி மேலே அனுப்பும்போது இந்த இடத்துல பெர்ஃபரேஷன் இருக்கும், அதாவது ஹோல்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கிரானுல்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பவலு, ஓகேங்களா. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஃபில்டர் பேக். இதுலேருந்து நமக்கு பாஸ் அவுட் ஆகிட்டு கேஸ் மட்டும்தான் போகணும். ஃபைனஸ்ட் ப்ராடக்ட்லாம் நமக்கு வந்து ட்ரக் மெட்டீரியல் வெளில போயிடக்கூடாது. அதுக்காக ஃபில்டர் பேக்ஸ், இது எல்லாமே ஃபில்டர் பேக்ஸ், ஓகேங்களா. நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்ப பெருசாக. நமக்கு ஏர் மட்டும்தான், ஹாட் ஏர், எக்ஸாஸ்டட் ஏர் வந்து வெளியில். இதுதான் கண்டிஷன். ஒரு ஃபேன் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஃபேனில் ப்ரெஷர் கொடுத்து ஏரை வந்து நம்ம வெளியில் இது பண்ணுறோம், ரீசர்க்குலேஷன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, ஓகேங்களா. இவ்வளோ தான் நமக்கு இதில் என்னென்னா இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா. ஃபில்டர் பேக்ஸ் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எதுன்னு கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பெர்ஃபோரேட்டட் பாட்டம் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எதுன்னு சொல்லி கேட்கலாம் அந்த ட்ரையிங் ப்ராசஸில். இல்லைன்னா அந்த மாதிரி கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்கும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஆன்சர் டக்குன்னு பண்ணிடலாம், சரிங்களா. அதனால் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறாங்க பாருங்கள். மேடப் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் பிளாஸ்டிக். இந்த எக்யூப்மெண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணலாம், பிளாஸ்டிக்கில் பண்ணலாம். டிட்டாச்சபிள் பவுல் அட் த பாட்டம், ஓகேங்களா. இதுதான் பவுல், இந்த டிட்டாச்சபிள், இது கழட்டிக்கலாம் திரும்பவும் வச்சுக்கலாம். டிட்டாச்சபிள் பவுல் அட் த பாட்டம் for the loading unloading of the material, ஓகேங்களா. the bowl has the perforated bottom with a wire mesh support, ஓகேங்களா. மெஷ் இருக்குது, அதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. பெர்ஃபோரேட்டட்னா ஹோல் இருக்க முடியாது, ரைட்டுங்களா. அடுத்தது a fan is mounted in the upper part of the circulating hot air, ஓகேங்களா. ஃபேன் வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ப்ரெஷரைஸ்டு ஏர் ரீசர்க்குலேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஃப்ரெஷ் ஏர் இன்லெட் ப்ரீ ஃபில்டர், ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் நடக்குது இந்த இடத்துல நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, சரிங்களா. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆர் கனெக்டட், ஓகேங்களா. சீரியலி வரிசையாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதான் சொல்கிறாங்க. பேக் ஃபில்டர் ஆர் பிளேஸ்டு எபோவ் தி ட்ரையிங் பவல் ஃபார் தி ரெக்கவரிங் ஆஃப் தி ஃபைன்ஸ், ஓகேங்களா. ஃபைன் பவுடர்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு கிரானுலேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இது கிரானுலேஷனில் ட்ரைக்கு யூஸ் பண்ணுவோம், ட்ரையர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஓகே, யூசஸ் பாருங்கள். ட்ரையிங் ஆஃப் த கிரானுல்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டேப்லெட். பார்த்தீங்களா, டேப்லெட்டில் வந்து
யூஸ் பண்ணுறோம். ஓகே, கேன் பி யூஸ்டு ஃபார் தி 3 ஆப்ரேஷன்ஸ். எது இல்லைன்னா மிக்சிங் கூட இதில் வச்சு பண்ணிக்கலாம். அடுத்தது கிரானுலேஷன் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க, ட்ரையிங் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கிரானுலேஷன், மிக்சிங், ட்ரையிங் கேன் பி டன் வித் திஸ் மிஷின். என்னதுங்க, ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர். அடுத்தது பாருங்கள், யூஸ்டு ஃபார் தி கெமிக்கல், ஃபார்மசூட்டிக்கல், டை ஸ்டஃப், ஓகேங்களா, ஃபுட் ஸ்டஃப் அண்டு டைரி இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட், இந்த எக்யூப்மெண்ட்டை. Drying of polymer material requiring precise control of the residence time and temperature. பாலிமர் மெட்டீரியல் நம்ம வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த டைம் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ டைம் பண்ணுறோம், எவ்வளவு டெம்பரேச்சரில் பண்ணுறோங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் பாலிமர்ஸ் யூஸ் பண்ணும்போது. அது வந்து இல்லைன்னா ப்ராடக்ட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக போச்சுன்னா ப்ராடக்ட் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பாலிமர்ஸ் யூஸ் பண்ணும்போது. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் அண்ட் ஃப்ரீஸ் ட்ரையர். அட்வான்டேஜ் பார்க்கலாம் பாருங்க. லெஸ் டைம், ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் வந்து குயிக்காக நமக்கு முடிஞ்சிடும் லெஸ் டைமில். ஷார்ட் ஹேண்ட்லிங் டைம், ஓகேங்களா. அடுத்து அவைலபிள் இன் தி டிஃப்ரெண்ட் சைஸஸ் வித் டிஃப்ரெண்ட் ட்ரையிங் கெப்பாசிட்டி, ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது, ட்ரையிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாகவும் நமக்கு நிறைய அவைலபிள் இருக்குது. சிம்பிள் எக்யூப்மெண்ட், லெஸ் லேபர் ரெக்யூர்டு. இது ஒரு பெரிய இது அட்வான்டேஜாக நமக்கு கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. அட்வான்டேஜ் தான், ஆனால் கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைங்களா. டைம் ஷார்ட் டைமில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபெசிலிட்டேட்டட் ட்ரையிங் ஆஃப் தெர்மோலெவல் சப்ஸ்டான்சஸ், ஓகேங்களா. இது வந்து தெர்மோலெவல் சப்ஸ்டான்சஸ் கேன் பி நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இது பெஸ்ட்டு வந்து ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் தான், ஓகேங்களா. மைண்டில் அதை நம்ம எப்பயுமே வச்சுக்கணும். ஆப்ஷனில் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் தான், ஃப்ரீஸ் ட்ரையர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் நம்மளால் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஃப்ரீஸ் ட்ரையர் தான் பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஆனால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஷார்ட் கான்டாக்ட் டைம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஹோமோஜினியஸ் ட்ரையிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோஜினியஸ்னால் கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்டும் வந்து ப்ராப்பராக ஈவனாக வந்து நமக்கு ட்ரையிங் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரில். டர்புலன்ஸ் மே காஸ் அட்ரிஷன் ஆஃப் சம் மெட்டீரியல், ஓகேங்களா. ப்ராடக்ட் வந்து அட்ரிஷன் ஆகும். ஏன்னா வந்து ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையருங்கும் போது நமக்கு ஹீட்டு அண்டு ஏர், ப்ரெஷரைஸ்டு ஏர் கொடுக்குறோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம ப்ராடக்டை தூக்கி அடிக்கும்போது ஒன்னோட ஒன்று, அப்போ ப்ராடக்ட் வந்து அட்ரிஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ பார்ட்டிகல் சைஸஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த கொடுப்பாங்க பாருங்கள், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும் விகரஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால. அடுத்து வந்து ஃபைன் பார்ட்டிகல் மே பிகம் தி என்ட்ரைன்டு அண்ட் மஸ்ட் பி கலெக்டட் ஃப்ரம் தி ஃபில்டர் பேக். ப்ரெஷரைஸ்டு ஏர் இருக்கிறதுனால ஃபில்டர் பேக்கில் போயிட்டு ஸ்டக் ஆகிடும். நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ண வேண்டியது ஒரு சூழல் இருக்குது. அப்போ இதில் 3 டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. ஜஸ்ட் அப்படியே ஸ்டோரி மாதிரி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியே பார்க்காதீங்க. ஸ்டோரி மாதிரி பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அடுத்து பாருங்கள், ப்ராடக்ட் இஸ் லைட்டு போரஸ் வித் அன் எக்ஸலன்ட் சாலிபிலிட்டி, ஓகேங்களா. ஃப்ரீஸ் ட்ரையிங் சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து லைட்டாக இருக்கும், போரஸாக இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸலன்ட் சாலிபிலிட்டி இருக்கும். அதில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னது, ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ப்ராடக்ட். ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் கேன் பி ட்ரைடு. ரொம்ப வந்து எசென்சியல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த ஹோல் ஸ்லைட்லேயே வந்து சிங்கிள் பாயிண்ட்டை சொல்லலாம். ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் வந்து can be dried with the freeze dryer. Loss of volatile material is less important தான். Can be stored at room temperature if properly sealed and inert atmosphere, ஓகேங்களா. இன்னர்ட் அட்மாஸ்பியரில் நம்ம சீல் பண்ணணும். சீல் பண்ணி நம்ம என்ன பண்ணணுங்க, ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டெரிலிட்டி கேன் பி மெயின்டைன்டு. இல்லை ஸ்டெரிலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். பயாலஜிக்கல் ப்ராடக்ட்லாம் ஃப்ரீஸ் ட்ரையிங் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஃபைன். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், எக்யூப்மெண்ட் அண்ட் ரன்னிங் காஸ்ட் ஆர் ஹை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது த ப்ராடக்ட் இஸ் வெரி ஹைக்ராஸ்கோபிக் ரெக்யூரிங் தி ஸ்பெஷல் பேக்கேஜிங் ப்ரிகாஷன்ஸ், ஓகேங்களா. ஹைக்ராஸ்கோபிக்காக இருக்கும் ப்ராடக்ட், ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ ஸ்பெஷல் பேக்கேஜிங் ப்ரிகாஷன்ஸ் தேவைப்படும். த ட்ரையிங் பீரியட் இஸ் குவைட் லாங், ஆக்சுவலி நாட் லெஸ் தென் 10 hours, ஓகேங்களா. இதில் இதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். 10 hours வந்து நம்ம பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃப்ரீஸ் ட்ரையரில் வந்து 10 to 20 hours வந்து ரேஞ்சு, நாட் லெஸ் தென் 10 hour நம்ம டெஃபினட்டாக பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அது ஒரு பாயிண்ட். அதாவது டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இது வந்து குயிக்காக பண்ணிடலாம் இல்லைங்களா. ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரில் குயிக்காக பண்ணிடலாம், ரைட். அடுத்து பாருங்கள், ஸ்டாட்டிக் பெட் ட்ரையர். இது வந்து நோ அட்ரிஷன் இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து அட்ரிஷன் இருக்கிறது. ஸ்டாட்டிக்கில் நோ அட்ரிஷன். மூவிங் பெட் ட்ரையரில் யூனிஃபார்ம் ட்ரையிங் இருக்கும், ஆனால் வந்து அட்ரிஷன் இருக்கும், ஓகேங்களா. அது அட்வான்டேஜ். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்கில் வந்து பேட்ச் ப்ராசஸ், ஓகேங்களா. இப்போ 5 kgs நம்ம வந்து கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரே அப்படின்னு வச்சோம்னா 5 kgs மேலே நம்மளால் பண்ண முடியாது. அது ஒரு இது இருக்குது இல்லைங்களா. ஆனால் வந்து
அடுத்தது பாருங்கள், நோ ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் அமாங் த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகாது. அதனால் நமக்கு பார்ட்டிகல்ஸோட சைஸ் ரிடக்ஷனோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்காது. அடுத்தது ப்ராடக்ட் போய் என்ட்ராய்மெண்ட் இந்த இதில் இருந்தால் நமக்கு பேக்கில் அந்த மாதிரி போய்ட்டு வந்து ப்ராடக்ட் என்ட்ரு ஆகிட்டு ஸ்டக் ஆகிறது அதெல்லாம் நமக்கு அதில் இருக்காது. மூவிங் பெட்ரையரில் அந்த தான் இருக்கும். அட்ரிஷன் அக்கர்ஸ் என்டர் த என்டையர் மேட்டர் இஸ் எக்ஸ்போஸ் டு ஹீட் கண்டினியூஸ்லி. இது ஒரு இது இருக்குது. ஹோமோஜெனிசிட்டியாக ட்ரை ஆகும், பட் ஹீட் இதில் வந்து நமக்கு என்டையர் ப்ராடக்ட் ஹீட்டில் வந்து நமக்கு போயிட்டு இதாகும். ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்குது, ஜென்ரலி எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, இப்போ டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் இந்த டெஃபினேஷனுக்குள்ளே வந்துருங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்துச்சுன்னா டெஃபினேஷனுக்குள்ளே வந்துடும். எக்யூப்மெண்ட்டில் பெருசாக வரது சான்ஸ் இல்லை. ஆனால் லாஸ்ட் எம்ஆர்பியில் கேட்டிருந்தாங்க ஒரு எக்யூப்மெண்ட்டு. ஓகேங்களா, நம்ம பார்ப்போம். இதில் நமக்கு கிளியராக நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்னா யூனிட் ஆப்ரேஷன் இன் விச் த செப்பரேஷன் ஆஃப் த ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூவன்ட் இஸ் அச்சீவ்டு ஃப்ரம் ஏ சாலிட் ஆர் லிக்யூட் ப்ரிஃபரபிளி பை தி சால்வெண்ட் ஆக்ஷன். ஓகேங்களா, ஒரு சாலிட் இல்லைன்னா ஒரு லிக்யூட், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சால்வெண்ட் ஆக்ஷன், ஏதாவது ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து பாயில் வாட்டராக இருக்கலாம், கோல்டு வாட்டராக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு சால்வெண்ட். ஓகேங்களா, அந்த சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் தி சாலிட் க்ரூட் ட்ரக் இல்லைனா லிக்விட் ட்ரக்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் என்ன சொல்கிறோம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னங்க, எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக் விச் கண்டைன் ஆல் த கான்ஸ்டிட்யூவன்ட் விச் ஆர் சூட்டபிள் ஃபார் தி சால்வெண்ட், சூட்டபிள் இன் தி சால்வெண்ட். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த சால்வெண்ட், அந்த மெட்டீரியல் வந்து நம்ம சால்வெண்ட்டில் தானே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மிக்சர் என்னன்னு சொல்கிறோம்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னு சொல்கிறோம். மார்க் அப்படின்னு என்னதுங்க, the solid residue obtained from the extraction. ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம், என்ன போடுறோம்னு சொன்னாங்க, இங்கே நம்ம ட்ரக் போடுறோம் ப்ளஸ் வந்து ஒரு சால்வெண்ட் போடுறோமா, ஹீட் பண்ணுவோம், இல்லைனா ஓவர் தி டைம் வந்து சோக் பண்ணுவோம். அதை நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம திரும்ப ஃபில்டர் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா. அப்போ எடுத்த பிறகு பேக்கி ரெசிடியூ இருக்குங்களா, அதில் வந்து நமக்கு சாலிட் மெட்டீரியலோட எக்ஸாஸ்டட் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, ரெசிடியூ இருக்குங்களா, அந்த ரெசிடியூ அதை தான் வந்து மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்கை. ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரக் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அந்த சாதாரண ஒரு பொருளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மார்க் சொல்கிறாங்க. அடுத்து மென்ஸ்ட்ரம் அப்படின்னு என்னென்னு பாருங்கள், த சால்வெண்ட் யூஸ்டு ஃபார் தி எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம சொன்னோம்ல இங்கே வந்து ஹாட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் இல்லைன்னா நம்ம ஆல்கஹால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அது ப்ராடக்ட்டுக்கு பேர் மென்ஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சால்வெண்ட்டுக்கு பேர் மென்ஸ்ட்ரம். ரைட்டுங்களா. இன்ஃபியூஷன் இது பாருங்கள், இன்ஃபியூஷனுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஸ்டீப்பிங் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் நேம் இருக்குது. அந்த அதாவது சினானிம் மாதிரி உள்ளது அந்த ஆக்ஷனுக்கு, அது என்னன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் கெமிக்கல் காம்பவுண்ட் ஆர் ஃப்ளேவர்ஸ் பை அலோவிங் த மெட்டீரியல் டு ரிமைன் சஸ்பெண்டட் இன் தி சால்வெண்ட் லைக் எ கோல்டு ஆர் பாயில்டு வாட்டர் ஓவர் தி டைம். கோல்டு வாட்டராக இருக்கலாம், பாயில்டு வாட்டராக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த ப்ராடக்ட் அதுக்குள்ளே வச்சுட்டு ஓவர் தி டைம் சோக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதுக்குள்ளே நம்ம அமைத்தி வச்சுருக்கிறோம் வாட்டருக்குள்ளே, கோல்டு வாட்டரில் பாயில் வாட்டரில் ஓவர் தி டைம். அது எவ்வளோ டைமு, 10 to 15 minutes. 15 minutes. ஓகேங்களா, அது வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அந்த ஃபர்தர் ஸ்லைடில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா, இது வந்துட்டு என்ன சொல்கிறோம் இன்ஃபியூஷன். டிகாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் சாலிபிள் ஹீட் ஸ்டேபிள் கான்ஸ்டிட்யூவன்ட் ஆஃப் த ஹார்ட் woody drug. ஓகேங்களா, woody crude drugs by boiling in a specific volume of water. ஓகே, இன்ஃபியூஷனுக்கும் டிகாக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து பாயில் வாட்டராக இருக்கலாம், நார்மல் வாட்டராக இருக்கலாம், பாயில் இல்லை சாரி ஹீட் பாயில்டு ஆல்ரெடி பாயில் பண்ண வாட்டராக இருக்கலாம், இல்லைன்னா கோல்டு வாட்டராக இருக்கலாம். இது அப்படி இல்லை, இது வந்து நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நம்ம பாயில் பண்ணுறோம், பாயிலிங் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா, அப்போ வந்து ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். டீ டிகாக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஹீட் பண்ணி தானே நம்ம டீ எடுக்கிறோம், அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது மேசரேஷன். மேசரேஷன் ப்ராசஸ் பாருங்கள். மேசரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, the extraction process where the solid material with the whole menstruum are placed in an closed vessel and allowed to stand typically for 7 days with occasional shaking. ஒன்றும் இல்லை, ஒரு க்ரூட் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம். க்ரூட் ட்ரக்ஸை வந்து நம்ம ஒரு சால்வெண்ட்டில், என்ன சால்வெண்ட், வாட்டராக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், நம்ம சால்வெண்ட் இல்லைங்களா, அதை போட்டுட்டு ஒரு பாட்டிலில் க்ளோஸ் பண்ணிடுறோம். 7 daysக்கு அப்படியே விட்டுறோம். இடையில நம்ம வந்து அந்த 7 daysக்கு இடையில என்ன பண்ணுறோங்க, அக்கேஷ்னலாக ஷேக் பண்ணிட்டு திரும்ப ஷேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுறோம். அப்போ அதில் வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். சரிங்களா, அந்த கான்ஸ்டிட்யூவன்ட்லாம் இதில் வந்துருங்க, சால்வெண்ட்டுக்குள்ள வந்து, அதுதான் மேசரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே
சும்மா ஜென்ரலாக ஸ்டோரி மாரி பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னா என்ன, மார்க்னா என்ன, மின்ஸ்ட்ரம்னா என்ன, ஓகேங்களா. மின்ஸ்ட்ரம்னா அது இன்ஃபியூஷன் என்ன, டிகாக்ஷன் என்ன, மேசரேஷன் ப்ராசஸ்னா என்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பெர்குலேஷன் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்துக்குள்ளே வந்து நமக்கு ட்ரக் இருக்குது. அந்த ட்ரக்கை வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு சால்வெண்ட்டை வந்து அது கூட பாஸ் த்ரூ பண்ண வைக்கிறோம். உள்ளே போயிட்டு சால்வெண்ட் வெளில வருது. வரும்போது நமக்கு அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை எடுத்துக்கிட்டு வருது, ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்குலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, லீச்சிங் ப்ராசஸ் வேர் த க்ரூட் மெட்டீரியல் இஸ் பேக்ட் இன் டு த காலம் பெர்குலேட்டர், ஓகேங்களா. அண்ட் த சால்வெண்ட் இஸ் அலோட் டு பாஸ் த்ரூ தி மெட்டீரியல், ஓகேங்களா. மெட்டீரியல் ஃப்ரம், அதாவது ஃப்ரம், இது வந்து என்னன்னு சொன்னா அவங்க லேட்டின் டேர்மில் நமக்கு அந்த பெர் அப்படின்னு சொல்லினா லேட்டின் டேர்மில் வந்து த்ரூ அப்படின்னு அர்த்தம். காலர் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நமக்கு வந்து அந்த மெட்டீரியலுக்குள்ளே பாஸ் ஆகிட்டு சால்வெண்ட் வெளியில் வருது. அப்போ அந்த சால்வெண்ட் கூட நமக்கு என்ன வருதுங்க, ஆக்டிவ் கான்ஸ்டன்ட் வந்துடுது. இதுதான் பெர்குலேஷன் மெத்தடு. இதுக்கு சாக்ஸ்கெல்ட் அப்பரேட்டஸ் ஒன்று இருக்கும், நம்ம பார்க்கலாம், அடுத்த இதில் பார்க்கலாம். பாருங்கள், டைஜஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், மேசரேஷன். இதில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுவோங்க, வேற ஒன்றும் இல்லை. சாரி, இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ்டு ப்ரெஷரில் பண்ணுவோம். பாருங்கள், மேசரேஷன் தட் இன்க்ளூட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்டில் ஹீட் அட் த பர்டிகுலர் ப்ரெஷர், ஓகேங்களா. ப்ரெஷரு டெம்பரேச்சர் ரெண்டுமே அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து டைஜஷன் ப்ராசஸ்ங்க, ஓகேங்களா. டு இன்க்ரீஸ் த பெனிட்ரேஷன் பவர் ஆஃப் த மிஸ்ட்ரம்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் வந்து நமக்கு அந்த ட்ரக் மெட்டீரியலுக்குள்ளே பாஸ் த்ரூ ஆகி உள்ளே போகும், ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஹீட் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து டைஜஷனுங்கிற எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும்ங்களா. டைஜஷன் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி எல்லாமே. லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, சாலிட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், சாலிட் லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன். சாலிட் லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷனை லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து இன்ஃபியூஷன் இருக்குது. இன்ஃபியூஷனில் ஃப்ரெஷ் இன்ஃபியூஷன், கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன், ஓகேங்களா. கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன் வந்து 4 times ஸ்ட்ராங்கர் than திஸ். அடுத்தது வந்து டிகாக்ஷன் இருக்குது, நம்ம பார்த்தோம். ஹீட்டு, பாயிலிங் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேசரேஷன் பார்த்தோம், ஓகேங்களா. மேசரேஷனில் சிம்பிள் மேசரேஷன், மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட், மேசரேஷன், மல்டிபிள் மேசரேஷன். அதில் மல்டிபிளில் வந்து ட்ரிபிள், டபுள், 2 டைப் இருக்குது, ரைட்டுங்களா. அடுத்து பாருங்கள், பெர்குலேஷன் பார்க்கும்போது சிம்பிள் பெர்குலேஷன் ஃபார் கான்சன்ட்ரேட்டட் ப்ரிப்பரேஷன், ஓகேங்களா. கான்சன்ட்ரேட்டட் ப்ரிப்பரேஷன் 2 டைமாக இருக்குது, ரிசர்வ்டு, மாடிஃபைடுன்னு இருக்குது, ஓகேங்களா. இதில் கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் ஹெட்டிங்லேயே முடிஞ்சிடும். இன்ஃபியூஷன்னா என்ன, டிகாக்ஷன் என்ன, மேசரேஷன் என்ன, பெர்குலேஷன்னா என்ன, இதுலேயே முடிஞ்சிடும். அடுத்தது நமக்கு இதில் வந்து எதில் வந்து ஹீட் யூஸ் பண்ணுவோம், எதில் வந்து ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், சாரி, எதில் வந்து ஹீட் யூஸ் பண்ணுவோம், எதில் வந்து ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. எதில் வந்து எவ்வளோ நாளைக்கு சோக் பண்ணுவோம், எதில் வந்து வாட்டர் அந்த சால்வெண்ட் வந்து பாஸ் த்ரூ ஆகி வரும், அது வந்து பெர்குலேஷன் மெத்தட், சரிங்களா. இந்த மாதிரி அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய டீப்பாக அதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்க முடியாது, சரிங்களா. சிம்பிள் பெர்குலேஷன் என்ன, பெர்குலேஷன் ஃபார் கான்சன்ட்ரேட்டட் ப்ரிப்பரேஷனில் ரிசர்வ்னு மாடிஃபைடுன்னு 2 டைப் இருக்குது. இந்த ரிசர்வ்டுன்னு என்ன, மாடிஃபைடுன்னு இதெல்லாம் கொஸ்டின் வராது. அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பண்ணது, ஓகேங்களா. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், நம்ம படிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. ஜஸ்ட்டு ஒரு டைம் அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நமக்கு ஆப்ஷனில் வந்து ரிசர்வ்டுங்கிறது மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாடிஃபைடும் இல்லை, மற்றபடி என்னென்னமோ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு பார்த்துருக்கோம் ரிசர்வ்டுன்னு ஒரு இது. ஸோ பெர்குலேஷனில் ரிசர்வ்டுன்னு ஒரு டைப் இருக்குன்னு நம்ம இது ஆப்ஷனில் சூஸ் பண்ணி நமக்கு அது கரெக்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அதனால் நம்ம அதை பார்க்குறோம். அப்படியே அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த ஏரியாவில் இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லையோ அதை நான் சொல்லிடுறேன், ரைட்டுங்களா. பார்த்து கண்டினியூஸ் ஹாட் பெர்குலேஷன், அது வந்து சாக்ஸ்கெல்ட் அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கண்டினியூஸ் ஹாட் பெர்குலேஷன் மெத்தட். சாரி, டைஜஷன் இருக்குது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வித் ஹீட் அண்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்தது வந்து மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனில் வேறு மாதிரி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். மைக்ரோவேவ் அசிஸ்டட் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, சோனிகேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அக்சலரேட்டட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, சூப்பர்
கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம், ஸ்பெஷல் டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா, இதுக்குள்ள சம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, நான் அதை சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை, இது சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போதும். ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்டரில். இதில் பாருங்கள், இன்ஃபியூஷன் வந்து நமக்கு ஸ்டாண்டிங் டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, 15 minutes. இன்ஃபியூஷன்னா என்னங்க, ஹாட் வாட்டர் இல்லைன்னா பாயில்டு வாட்டர், பாயிலிங் வாட்டர் இல்லை, பாயில்டு வாட்டர். ஆல்ரெடி ஹீட் பண்ணி ஆறிடுச்சு, அந்த வாட்டர் எடுக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம், க்ரூட் ட்ரக் கூட சேர்த்து 15 minutes வந்து காண்டாக்டில் வச்சுருக்கோம். அப்புறமா அந்த லிக்யூடை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இன்ஃபியூஷன். இது எவ்வளோ நாளைக்குள்ளே யூஸ் பண்ணலாம், 12 hours தான் யூஸ் பண்ணணும். நாள்கள் இல்லை, ஹவர்ஸ், 12 hours யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், நிறைய டேட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல, இது ஒன்றுமே இல்லை, நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். அடுத்தது பாருங்கள், கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன் அப்படின்னா என்ன? ஓகேங்களா, 8 times ஸ்ட்ராங்கர் தென் தி ஃப்ரெஷ் இன்ஃபியூஷன். ஓகேங்களா, இந்த இன்ஃபியூஷன் வந்து இதை விட 8 times ஸ்ட்ராங்கராக இருந்ததுன்னா அது வந்து கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன். அடுத்தது வந்து அதில் வந்து 20 to 25% ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிசர்வேஷன் பண்ணலாம். இது வந்து இதோட இன்ஃபியூஷனோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அடுத்து டிகாக்ஷன் ஸ்டோரி. டிகாக்ஷனில் பாருங்கள், பாயிலிங் டைம் இருக்குது. பாயிலிங் டைம் வந்து 10 to 15 minutes பாயில் பண்ணுறோம். ஷெல்ஃப் லைஃப் வந்து 24 hours. பொருளை ஹீட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணதுனால 15 minutes, அதாவது 12 hours. ஹீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால 24 hours. டே ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிகாக்ஷனில் என்ன இது பண்ணுவோம், ஃபார் ஹார்டு உட்டி க்ரூட் ட்ரக்ஸ். ஓகேங்களா, அந்த மரத்திலான ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம ஹீட் பண்ணால் தானே அதில் இருக்க ஆக்டிவ் கான்ஸ்டன்ட் லிபரேட் ஆகி வெளில வரும். அதனால நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். ப்ராடக்ட் யூசேஜ் கைட்லைன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், மேசரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிள் இருக்குது. இது வந்து 7 daysங்க மேசரேஷன். ஸ்டாண்டிங் டைம் வந்து 7 days இன் எ க்ளோஸ்டு வெசல் வித் அக்கேஷனல் ஷேக்கிங். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம் இல்லைங்களா. மேசரேஷன்னா என்னங்க, ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், சால்வெண்ட் அது கூட ஆட் பண்ணுறோம், அது வாட்டராக கூட இருக்கும் இல்லைங்களா, ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை வந்து அந்த மெட்டீரியல், க்ரூட் ட்ரக் மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டில் அடைச்சி அந்த வாட்டர் கூட சேர்த்து க்ளோஸ் பண்ணி 7 days வச்சுருக்கோம். அப்பப்போ ஷேக் பண்ணுறோம். மினிமம் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 72 hours டெஃபினட்டாக மினிமம் இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7 daysங்கிறது தான் ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, 7 days இருக்கும்போது 7 days தான் நம்ம சூஸ் பண்ணணும். மினிமம்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம இது பண்ணலாம். சம் புக்கில் அந்த டேட்டா இருக்குது, ஸ்டாண்டிங் டைம் மேசரேஷனுக்கு. ஓகேங்களா, இது ஆல்டர்னேட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் புக். ஓகேங்களா, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 degree Celsius டெம்பரேச்சர் மேசரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குது. சோர்ஸ் டெக்ஸ்ட் கண்டெயின் டைப்போ. ஓகே, 25 degree Celsius இருக்குது, 125 degree Celsius வரைக்கும் நம்ம பண்ணலாம். ரேஞ்சு பார்த்துக்கோங்க, இது இருக்குது. மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து 2 to 7 days வந்து இந்த மேசரேஷன் இருக்குது. இந்த இது வந்து இந்த 125 டிகிரிங்கிறது வந்து இன்னொரு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா மெயினாக வந்து 25 டிகிரியோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சொல்கிற பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 25 degree Celsius தான் மேசரேஷனுக்கு உள்ளது. நமக்கு வந்து 7 days. இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. மினிமம் ஸ்டாண்டிங் டைம் வந்து 72 hours. அதை வந்து ஃபைனலாக நீங்கள் மைண்டில் ஏற்றினா போதும். இந்த 2 ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மேசரேஷன் ஸ்டாண்டிங் டைம் 2 to 7 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரேஞ்சாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஃபார் தி ரேஞ்ச். எதில், மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற டைப். இதில் கொஸ்டின் வராது. சப்போஸ் கேட்டுட்டானா நீங்கள் அப்படி போடணும். கரெக்டாக போடுறதுக்காக சொல்லியிருக்கேன். மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டைப் நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோம் பாருங்கள். கொடுத்துருக்காங்க பாருங்க, மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இதுக்காக தான் நம்ம அந்த டேட்டா கொடுத்தது. மற்றபடி நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அதை கேட்க மாட்டாங்க கொஸ்டினில். ஜஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா கொண்டு வந்துட்டோம், நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொடுக்குறேன். டபுள் மேசரேஷன் இருக்குது, இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேசரேஷன் வந்து 48 hours, செகண்ட் மேசரேஷன் 24 hours. ஓகேங்களா, டோட்டல் டைம் வந்து 14 days வந்து நம்ம மேசரேஷன் டைம் டபுள் மேசரேஷனில். ஓகேங்களா, ட்ரிபிள் மேசரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஈச் மேசரேஷன் வந்து 12 hours வச்சு நமக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கில் இருக்குது. நீங்கள் இந்த டேட்டாவை மெயினாக பார்த்துக்கோங்க. 2 to 7 days, 48 hours ஃபஸ்ட்டு மேசரேஷன், செகண்ட் மேசரேஷன் 24 hours, டோட்டல் டைம் வந்து 14 days. இந்த 14 days தான் கொஸ்டின் வரும். அவங்க கேட்கக்கூடியது எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டாண்டிங் டைம் ஃபார் தி
டபுள் மேஸ்ரேஷன் இல்லைன்னா ட்ரிபிள் மேஸ்ரேஷன், அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் 14 டேஸ்ங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அதை போட்டுருங்க ஆன்சர். பெர்குலேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சோக்கிங் டைம் வந்து 4 hours சோக் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம வந்து அதை நம்ம பெர்குலேஷனுக்கு கொண்டுட்டு போவோம். மேஸ்ரேஷன் பெர்குலேஷன் 24 hours. நீங்கள் க்ளோஸ்டு கண்டெய்னர் பிஃபோர் பேக்கிங் என்ன பண்ணுங்க 4 hours. இல்லை மாஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் ஏ க்ளோஸ்டு பெர்குலேட்டர். ஓகே, 2 இது இருக்குது இதில். பெர்குலேஷனில் வந்து 2 விதமான கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சோக்கிங் டைம், ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைடு தி எக்யூப்மெண்ட், பெர்குலேட்டருக்கு வெளியில் வச்சு என்ன பண்ணுவோம்னா 4 hours சோக் பண்ணிடுவோம். திரும்ப பெர்குலேஷனுக்குள்ளே ஸ்டாண்டிங் டைம் எவ்வளோ நேரம் இருக்குன்னா 24 hours. இது ரெண்டும் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நம்ம பெர்குலேஷனுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது அந்த லிக்விட் பாஸ் த்ரூ ஆகி வெளியில் வரதில்ல, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், எல்லா டேட்டாவும் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. இதில் வந்து இந்த ட்ரிபிள் மேஸ்ரேஷன் டைம், டபுள் மேஸ்ரேஷன் டைம் ரெண்டுமே 14 days. இதை பார்த்துக்கோங்க. இது வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 to 7 days. இது வந்து 25 degree Celsius. இந்த 125 degree Celsius நீங்கள் பார்க்க வேண்டாம். தெளிவாக நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா போதும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராக இதில் சொல்லியிருக்கேன், இது போதும் உங்களுக்கு. இன்ஃபியூஷனில் வந்து உங்களுக்கு டைல்யூஷன் ரேஷியோ சொல்கிறாங்க. ஓகேங்களா, டைல்யூஷன் ரேஷியோன்னு பார்க்கும்போது கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷனை டைல்யூட் பண்ணோம்னா 1 volume ஆஃப் கான்சன்ட்ரேட் ப்ளஸ் 7 volume ஆஃப் வாட்டர் இவ்வளோதாங்க. மேஸ்ரேஷனில் வந்து 1 volume ஆஃப் கான்சன்ட்ரேட் 10 volume ஆஃப் வாட்டர். புரிஞ்சுங்களா? அடுத்தது வந்து இந்த வித் அட்ஜஸ்ட்மெண்ட், இது பார்க்க வேண்டாம், கொஸ்டினில் இது வராது. இது பாருங்க, இந்த வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இதையும் பார்க்க வேண்டாம். ட்ரிபிள் மேஸ்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அது ஆல்கஹால் அடிஷன் வந்து எவ்வளோ பண்ணோம்னா 1/4 நம்ம பண்ணலாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க, 1/4 பண்ணலாம் 90% ஆல்கஹாலை வச்சு. பாருங்க, ரிசர்வ் பெர்குலேஷன் ஒன்று இருக்குது, இது வந்து 3/4 பண்ணலாம், ஜென்ரலி 3/4. ஓகேங்களா, அப்போது ட்ரிபிள் மேஸ்ரேஷன், ரிசர்வ் மேஸ்ரேஷன், இது ரிசர்வ் பெர்குலேஷன் இருக்குது. ரிசர்வ் பெர்குலேஷனில் வந்து 3/4 நம்ம பண்ணலாம். ஆஃப் தி ஃபினிஷ்டு ப்ரிப்ரேஷன் வால்யூமில் 3/4 வந்து நம்ம வால்யூமுக்கு ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடிஃபைடு பெர்குலேஷன் பாருங்க, இது வந்து 1:4 கேன் பி ரெடியூஸ் டு 1:3. ஓகேங்களா, ட்ரக் பெர்குலேட் ரேஷியோ. ஓகேங்களா, இப்போது நமக்கு வந்து பெர்குலேஷன் வந்து சாக்ஸ்கல்ட் அப்பாரட்டஸில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அப்பாரட்டஸ் உள்ள ட்ரக் நம்ம பேக் பண்ணுறோம் இல்லைங்களா, பேக் பண்ணும்போது ட்ரக் வந்து 1 kg வைக்கிறோம்னா 4 kg என்னங்க நம்ம வைக்கணும், சால்வெண்ட் வைக்கணும். அதுதான் 1/4 ரேஷியோங்கிறாங்க. இது கொஸ்டினில் கேட்பாங்க, பார்த்துக்கோம். ஓகேங்களா, அடுத்தது டிகாக்ஷன். ஓகேங்களா, டிகாக்ஷனில் ட்ரக் வாட்டர் ரேஷியோ வந்து 1 to 1:16, 1:4 to 1:16. ஓகேங்களா, இது கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிகாக்ஷன் வாட்டர் ரேஷியோ, இந்த வாட்டர் ரேஷியோ எல்லாத்தையும் பார்த்துங்க. இன்ஃபியூஷனில் வாட்டர் ரேஷியோ 1:7, மேசரேஷனில் வாட்டர் ரேஷியோ 1:10. அப்படியே டைரெக்டாக இங்கே வந்துருங்க. டிகாக்ஷனில் வாட்டர் ரேஷியோ 1:4 to 1:16. ஓகேங்களா, அப்போது சோனிகேஷன் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம். அதில் 20 kHz-லேருந்து 2000 kHz வரைக்கும் நம்ம அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரீக்வன்சி. எங்களை அல்ட்ராசவுண்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், 20 kHz-லேருந்து 2000 kHz. சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்தோம்னா 31.1 degree Celsius யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து 31.1 degree Celsius நம்ம யூஸ் பண்ணுறோம். கிரிட்டிக்கல் ப்ரெஷர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 7380 kPa வந்து யூஸ் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம். இந்த டேட்டாஸில் வந்து கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. இது வந்து என்ன மாதிரி கொஸ்டின்னா ஒரு டஃப் கொஸ்டின். நிறைய பேர் வந்து இதில் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஏரியா. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். இப்போ டாப்பர்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக இது வந்து படிப்பாங்க. இந்த மாதிரி கிலோபாஸ்கல், ஓகேங்களா, கிரிட்டிக்கல் ப்ரெஷர் என்ன, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன, சூப்பர்ஃபிஷியல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷனில் என்ன. ஓகேங்களா, அவுட் ஆஃப் சிலபஸ்லேயே போய் சின்ன கொஸ்டின்ஸ் 1-2 கேட்டாங்கன்னா நமக்கு ஆகி வரும். அப்படி இது ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை, கேஷுவலாக நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகேங்களா, அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபியூஷனில் வந்து இன்ஃபியூஷன் ஆஃப் ஆரஞ்சு ஒரு எக்ஸாம்பிள், கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷனில் கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன் ஆஃப் காசியா, கான்சன்ட்ரேட்டட் காம்பவுண்ட் இன்ஃபியூஷன் ஆஃப் சிராட்டா. ஓகேங்களா, ரெண்டுமே இன்ஃபியூஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, அடுத்த டிகாக்ஷன் வந்து டீ, காஃபி, சென்னா, பாசியா, இதெல்லாமே டிகாக்ஷன். நம்ம வந்து பாயில்டு வாட்டர் இல்லைன்னா
பாயிலிங் வாட்டரில் போடக்கூடிய ப்ராடக்ட் தான் இது எல்லாமே. டீ, காஃபி, சென்னா, குவாசியா போட்டோம்னா நமக்கு டிகாக்ஷன் கிடைச்சிரும். சிம்பிள் மேசரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஞ்சர் ஆஃப் ஆரஞ்சு, டிஞ்சர் ஆஃப் லெமனு, டிஞ்சர் ஆஃப் ஸ்கொயல் இது எல்லாமே சிம்பிள் மேசரேஷன். மேசரேஷன் ப்ராசஸ்னால் என்னங்க? ப்ராடக்ட்டு ப்ளஸ் வாட்ரு அல்லது ப்ராடக்ட் ப்ளஸ் சால்வெண்ட்டு க்ளோஸ்டு ப்ரிப்ரேஷன் வந்து க்ளோஸ்டு பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து 7 days வச்சுருவோம். அக்கேஷ்னலி ஷேக் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள் டபுள் மேசரேஷன். ஃபஸ்ட்டு மேசரேஷன் 24 hours, 48 hours. செகண்ட் மேசரேஷன் 24 hours. டோட்டலி 14 days வந்து ஸ்டாண்டிங் டைம். இது பாருங்கள் ட்ரிபிள் மேசரேஷன், அதுவும் அதே தான். ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன் ஆஃப் ஆரஞ்சு, கான்சன்ட்ரேட்டட் காம்பவுண்ட் இன்ஃபியூஷன் ஆஃப் சிராட்டா, கான்சன்ட்ரேட்டட் காம்பவுண்ட் இன்ஃபியூஷன் ஆஃப் ஜென்ஷியன். ஓகேங்களா? இது ட்ரிபிள் மேசரேஷன், கான்சன்ட்ரேட்டட் இன்ஃபியூஷன் ஆஃப் குவாசியா, லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் சென்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இதில் கொஷின்ஸ் வர்றதுக்கு பெருசாக சான்சஸ் இல்லை. நமக்கு டீ காஃபி இதை வச்சு கூட கேட்கலாம் இல்லைங்களா? நமக்கு சிம்பிளாக இருக்கிறதுனால நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா அந்த குவாசியா, சென்னா இதெல்லாம் ரிப்பீட்டேஷன் ஆகுது. மல்டிபிள் மெத்தட்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் கொஷின்ஸ் வைக்க முடியாது. கொஷின்ஸ்னு கேட்டாங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியது தான் அவங்க கொஷின்ஸில் வைக்கலாம். டைஜஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மார்ஃபின் இதை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை மார்ஃபின் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா டைஜஷன் மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ஹாட் கண்டினியூஸ் பெர்குலேஷன் அப்படிங்கிறது லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லிக்யூரைஸ். ஓகேங்களா? இது ஒரு கொஷினில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஹாட் கண்டினியூஸ் பெர்குலேஷனில் லிக்யூரைஸ் பண்ணுறோம். மார்ஃபின் வந்து டைஜஷன் மெத்தடில் பண்ணுறோம். டீ, காஃபி, சென்னா, குவாசியா வந்து டிகாக்ஷன் மெத்தடில் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக டீ, காஃபி, சென்னா, குவாசியா வந்து எல்லாத்துலேயுமே வருது பாருங்க. வந்துட்டு பாருங்கள் குவாசியா வந்திருக்கு. நிறைய இடத்துல வந்து சென்னா கூட வந்துருக்கு. ஸோ அதை வந்து கொஷினில் செட் பண்ண முடியாது. ஹாட் கண்டினியூஸ் பெர்குலேஷன் பார்த்தோன்னா ரிசர்வ் பெர்குலேஷன், காம்பவுண்ட் டிஞ்சர் ஆஃப் கார்டமம், ஸ்ட்ராங் டிஞ்சர் ஆஃப் ஜிஞ்சர், பெலடானா இதெல்லாம் வந்து ரிசர்வ் பெர்குலேஷன் டைப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்ட்ரைச்சினின் வந்து நக்ஸ்வாமிக்காவில் இருக்குது, குயினின் சின்கோனா பார்க்கில் இருக்குது, மார்ஃபின் ஓபியத்தில். ஓகேங்களா? ரிசர்பின் வந்து ரவோல்ஃபியா சர்பண்டினாவில், ஃபிக்ஸ்டு ஆயில் வந்து சீட்ஸில் கிடைக்குது. ரெனின் வந்து அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைக்குது. ஹார்மோன்ஸ் அனிமல் சோர்ஸ், இன்சுலின் அனிமல் சோர்ஸு. ஜெலாட்டின் சொல்லி பார்த்தோம்னா ஸ்கின் அண்ட் போன் கொலாஜன் ப்ரொடியூஸ்டு பை தி கன்வர்ஷன் வித் லைம் ஆர் டைல்யூட்டட் ஆசிட். ஓகேங்களா? இதுதான் இது. இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குறாங்க. வேறு முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒரு பேஜ் இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் லயோபிலிசேஷன். லயோபிலிசேஷனுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து கிரையோடிசிகேஷன். இது வந்து என்னங்க சினானிம்ஸ். ஃப்ரீஸ் ட்ரையிங்க்கு சினானிம்ஸ். ஓகேங்களா? மேசரேஷன், டைஜஷன் என்னங்க டிஃப்ரெண்ட்? மேசரேஷன் வந்து பாயில்டு வாட்டர், நார்மல் வாட்டரில் பண்ணலாம். டைஜஷன் வந்து ஹீட்டு, ப்ரெஷர் ரெண்டுமே அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இதில் பாருங்கள் கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டீடைல்டு இன் தி மார்க் ப்ரெஸ். மார்க்னா நம்ம சொல்லிங்கன்னா அந்த 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 எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண பிறகு அதில் இருக்க அந்த சக்கை இருக்குது இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம மார்க் சொல்கிறோம். அந்த மார்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறோமா ப்ரெஸ் பண்ணலையா, அது எந்தெந்த ப்ராசஸில் பண்ணுறோங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சிம்பிள் மேசரேஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஃபியூஷன் அண்டு மேசரேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் வந்து நம்ம வந்து இது பண்ணுறது இல்லைங்க, ப்ரெஸ் பண்ணுறதில்ல. இதில் இன்ஃபியூஷன் அண்டு மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா கவனத்தில் வச்சுங்க. மேசரேஷன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து மார்க் அந்த சக்கையை வந்து ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க லிக்விட் எடுக்கிறதில்ல. மற்றபடி சிம்பிள் மேசரேஷன், டபுள் மேசரேஷன், ட்ரிபிள் மேசரேஷன், பெர்குலேஷன் இது எல்லாத்துலேயுமே நம்ம அந்த சக்கையை ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க லிக்விட் எடுத்துருவோம். ஃபியூஷனில் எடுக்க மாட்டோம், பார்த்துக்கோங்க. சாக்ஸ்கல்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதில் பாருங்கள், இது வந்து கீ லிமிடேஷன் சூட்டபிலிட்டி. இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் தெர்மோலபிள் ட்ரக்ஸ். இது என்சைமு, கிளைக்கோசைட்ஸு, அப்புறம் கம்மி மெட்டீரியல், நான் பவுடர் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. எதில் பண்ண முடியாதுன்னா சாக்ஸ்கல்ட்டில் பண்ண முடியாது. கொஸ்டின் வைக்கணும்னா எப்படி வேணாலும் வைக்கலாங்க. ஓகேங்களா? பவுடர் மெட்டீரியல் எதில் பண்ண முடியாதுன்னு கேட்கலாம். டீ மெட்டீரியல் வந்து எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹீட்டு அண்டு ப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து படிக்கும்போது இந்த ஆங்கிளில் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு அப்படியே பாஸ் பண்ணி போகிறத விட கொஸ்டினுக்கு எடுக்கிறவங்களோட ஆங்கிளில் நம்ம போயிட்டு படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு கிளாரிட்டியோட நம்மளால் படிக்கும். சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று படித்தோம் இல்லைங்களா? அது வந்து கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி ஃபார் தி நான் போலார் காம்பவுண்ட். இதே போலார் காம்பவுண்ட்னா என்ன பண்ணுவோம்? சூப்பர் கிரிட்டிக்கலில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா? எத்தனால், மெத்தனால் இதுமாதிரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் ஃபார் போலார் சப்ஸ்டான்ஸ். நான் போலார் சப்ஸ்டான்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு எது யூஸ் பண்ணுறோம்னா கார்பன் டை ஆக்சைடு அஸ் ஏ சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். மஸ்ட் பி ஆடட் டு தி எக்ஸ்ட்ராக்ட் போலார் காம்பவுண்ட். பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இஸ் த எக்ஸலண்ட் சால்வெண்ட்.
சால்வெண்ட் அப்படின்னோடனே நம்ம எங்கே கார்பன் டை ஆக்சைடு வச்சிருக்க போகிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்க வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர்ஃபிஷியல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அன் எக்ஸலன்ட் சால்வெண்ட் ஃபார் தி நான் போலார் காம்பவுண்ட் பட் ஹேஸ் த புவர் சாலிபிலிட்டி ஃபார் தி போலார் காம்பவுண்ட். A modifier ethanol methanol must be added to extract the polar compound. கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் ப்ளஸ் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணுன்றாங்க. ரைட், தென் பாருங்க கீ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு. சாக்ஸ்வெல்ட் அட்வான்டேஜஸ் ஹைலி எஃபிஷியன்சி யூஸ்ட் எஸ் மினிமம் குவான்டிட்டி menstruum பிகாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இஸ் கண்டினியூஸ்லி ரீசைக்கிள்டு. பெர்குலேஷன் மெத்தடில் எவ்வளோ சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பார்ட் ட்ரக் இருக்குன்னா 4 பார்ட்டு சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம். 1:4 கிராமத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் ட்ரையிங் ப்ராடக்ட் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுங்க, ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஹைக்ராஸ்கோபி பார்த்துக்கணும். ரெக்யூர்டு ஸ்பெஷல் பேக்கேஜிங் ஓகேங்களா. எப்படி இன்னட் பேக்கேஜிங் நம்ம பண்ணணும் ஓகேங்களா. இன்னட் அட்மாஸ்பியரில் இன்னட் பேக்கிங் பண்ணணும். அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த மெத்தடில் டிஸ்அட்வான்டேஜ் என்னதுங்க, இனிஷியல் காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் இஸ் வெரி ஹை. இது பெரிய கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க, அதை ஃபர்கெட் இட். மெயினாக ஃப்ரீஸ் ட்ரையிங் பார்த்துக்கோங்க. சாக்ஸ்வெல்ட் அப்பாரட்டஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ரீஸ் ட்ரையிங்கோட டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். -40 to -60 அதுதான் டெம்பரேச்சர் ரேஞ்சு. 10 to 20 ஹவர்ஸ் அதோட டியூரேஷன். இந்த மாதிரி மேஜர் பாயிண்ட்ஸ்லேயே கொஸ்டின்ஸ் வந்துடும், வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்தது முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இது பார்த்தாச்சு, ட்ரையிங் அண்டு எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு. வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, படிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா. நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அவங்க ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் ஈச் அதர் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது ஓகேங்களா. டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறத வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஷூட்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸையும் இருந்தாங்கன்னா அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் அட்டன் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.